பொருத்தம் பார்க்கும்போது இன்னைக்கு பெரும்பாலும் 10 பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜாதக பொருத்தமே பார்க்காதீங்கன்றேன் நான் நிறைய பேர். சரிங்களா? ஜாதக பொருத்தமே பார்க்காதீங்க. 10 பொருத்தம் தான் பார்க்க போறீங்கன்னா எதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு? அது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்கக்கூடிய பொருத்தம். அதை மட்டும் வச்சு தீர்மானம் செய்யாதீர்கள். என்டையர் ஜாதக பொருத்தத்தையும் பாருங்கள். சில பேசிக் காம்பினேஷன் சொல்கிறேன். அந்த காம்பினேஷனை வேணால் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காம்பினேஷன் ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. 2-11 பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள், 1-4-7 இந்த பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள், 1-7 சனி இல்லை 1-7-11 இந்த பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள், 1-7 1ஆம் பாவம் கனெக்டட் வித் 7th ஹவுஸ் இந்த பாவ சேர்க்கையை சேர்ந்த நபர்கள், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருத்தம் பார்க்கும்போதே. அதே மாதிரி நட்சத்திரம்னு பார்க்கும்போது திருவாதிரை, சித்திரை, திருவோணம், கும்பராசி, கும்பலக்னம், அதே மாதிரி கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த ஜாதகக்காரர்கள் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அமைப்பை சேர்ந்த நபர்கள் பொருத்தம் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்றது தேவை.